ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லைட்னா என்ன? அது ஒரு வேவா இல்ல ஒரு பார்ட்டிகிளா? இந்த ஒரு கேள்விதான் பிசிக்ஸ்லயே ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தது. இன்னைக்கு நாம யூனிட் 11 டூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ல இருந்து அந்த புரட்சியோட ஹீரோ த ஃபோட்டான் பத்தி தான் பார்க்க போறோம். இது எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸாம் சேஃபா சொல்லித்தரேன். சோ பயப்படவே வேண்டாம். சரி, இந்த ஃபோட்டோனை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெய்லி லைஃப்ல பார்க்குற ஒரு சாதாரண ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் த சன்பர்ன் மிஸ்ட்ரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம பீச்சுக்கு போறோம். அங்க ரொம்ப வெளிச்சமா பிரகாசமா இருக்கிற ஒரு ரெட் கலர் அம்ப்ரெல்லா கூட நம்ம ஸ்கின்னை ஒண்ணுமே செய்யாது. ஆனா கண்ணுக்கே தெரியாத ரொம்ப மங்கலான யூவி லைட் மட்டும் எப்படி சன்பர்னை உண்டாக்குது? அப்போ பிரைட்னஸ்ல இல்லாத சக்தி அந்த லைட்டோட கலர்ல எப்படி வருது? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த முழு சாப்டரோட திறவுகோல். இந்த சன்பர்ன் மிஸ்ட்ரிக்கான பதில் லைட்டை நாம பார்க்குற விதத்திலேயே இருக்கு. லைக்குங்கிறது நாம நினைக்கிறது மாதிரி ஒரு கண்டினியூஸ் வேவ் இல்ல. அது சின்ன சின்ன பாக்கெட்ஸா டிராவல் பண்ணுது. அந்த சீக்ரெட் பாக்கெட்டை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த ஐடியாவை புரிஞ்சுக்க வாங்க ஒரு சிம்பிள் அனாலஜி எடுத்துக்கலாம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு மியூசிக் கச்சேரிக்கு போறீங்க. ஆனா உள்ள போறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட ஹைட்டை விட உயரமா இருக்கணும். இப்போ இந்த அனாலஜியை பிசிக்ஸோட கனெக்ட் பண்ணலாம். இங்க லைட்டோட ஃப்ரீக்வன்சியா அந்த நபரோட ஹைட்டா நினைச்சுக்கோங்க. அந்த கச்சேரி கதவுல இருக்கிற மினிமம் ஹைட் ரிக்வயர்மெண்ட் இருக்கே, அதுதான் பிசிக்ஸ்ல ஒர்க் ஃபங்க்ஷன். லைட்டோட இன்டென்சிட்டினா அந்த கச்சேரிக்கு வர்ற கூட்டம். இப்ப புரியுதா? 1000 குள்ளமான ஆட்கள், அதாவது பிரைட் ரெட் லைட் வந்தாலும் அவங்களால அந்த ஹைட் ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ண முடியாது. ஆனா அந்த ரிக்வயர்மெண்ட்டை விட உயரமான ஒரே ஒரு ஆள், அதாவது ஃபெயிண்ட் யூவி லைட் வந்தா கூட அவரால் ஈஸியா உள்ள போக முடியும். அப்ப முடிவு என்ன? உள்ள போறதுக்கு ஹைட், அதாவது ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம், கூட்டம் அதாவது இன்டென்சிட்டி இல்ல. ஓகே, இப்போ இந்த அனாலஜியை பிசிக்ஸோட ஃபார்மல் எக்ஸ்பிளனேஷன் கூட கனெக்ட் பண்ணலாம். இந்த மிஸ்ட்ரி அன்லாக் பண்ண போற மாஸ்டர் கீ நம்ம ஐன்ஸ்டைனோட ஈக்குவேஷன் தான். இதுதான் அந்த ஃபேமஸ் ஈக்குவேஷன் KE max = hν - W. சிம்பிளா சொல்லணும்னா இதுல hν அந்த உயரமான ஆள்கிட்ட இருக்கிற மொத்த எனர்ஜி, Wங்கிறது உள்ளே போறதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி, அதாவது அந்த ஒர்க் ஃபங்க்ஷன். அந்த நபர் உள்ளே போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட மீதி இருக்கிற எனர்ஜி தான் KE max, அதாவது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. இந்த ஈக்குவேஷன் தெளிவா சொல்லுது, அந்த நபரோட மொத்த எனர்ஜி அந்த கேட்டை திறக்க தேவையான எனர்ஜியை விட அதிகமா இருந்தா மட்டும்தான் அவரால் உள்ளே போக முடியும். அப்படி போகும்போது அவர்கிட்ட மீதி இருக்கிற எனர்ஜியோட அவர் வெளியே வருவார். அப்போ அந்த பழைய வேவ் தியரி ஏன் தோத்து போச்சு? அந்த தியரி படி லைட்டுங்கிறது ஒரு தொடர்ச்சியான அலை, ஒரு கண்டினியூவஸ் வேவ். அப்போ பிரைட்டான ரெட் லைட்டை ரொம்ப நேரம் வச்சா எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து எலக்ட்ரான் வெளியே வரணும். ஆனா உண்மையில அப்படி நடக்கவே இல்லை. இங்கதான் ஐன்ஸ்டைனோட ஃபோட்டான் மாடல் வருது. அவர் சொன்னார், லைட்டுங்கிறது ஃபோட்டான்ஸ் என்ற சின்ன சின்ன எனர்ஜி பேக்கெட்ஸ். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஃபோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் கூட தான் இன்டராக்ட் பண்ணும். அந்த ஃபோட்டானோட எனர்ஜி, அதாவது E = hν, அந்த கேட்டை திறக்க தேவையான ஒர்க் ஃபங்க்ஷனை, அதாவது W விட அதிகமா இருந்தா எலக்ட்ரான் வெளியே வரும். இல்லனா ஒண்ணுமே நடக்காது. இட்ஸ் an all or nothing கேம். வாங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோடியம் மெட்டலோட கேட் எனர்ஜி, அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் 2.30 EVன்னு வச்சுக்கலாம். இந்த EVங்கிறது எனர்ஜியோட ஒரு சின்ன யூனிட், அவ்வளவுதான். நாம இப்போ யூஸ் பண்ற கிரீன் லைட்ல இருக்கிற ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி 2.48 EV. இப்போ பாருங்க, ஃபோட்டானோட எனர்ஜி, அதாவது 2.48 EV ஒர்க் ஃபங்க்ஷனான 2.30 EVயை விட அதிகமா இருக்கு. சோ நிச்சயமா எலக்ட்ரான் வெளியே வரும். சரி, அந்த வெளியே வர்ற எலக்ட்ரானோட மீதி எனர்ஜி, அதாவது கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? சிம்பிளா ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 2.48 - 2.30 உங்களுக்கு 0.18 EV கிடைக்கும். இவ்ளோ சிம்பிள் தான் இந்த கான்செப்ட். ரைட். இப்போ நாம எக்ஸாம்ல நம்ம மார்க்ஸை குறைக்கிற சில சைலண்ட் கில்லர்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த காமன் மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும், நல்லா ஸ்கோர் பண்ணலாம். முதல் தப்பு, நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரைட்டான லைட் அடிச்சா எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா வெளியே வரும்னு. அது தப்பு. உண்மை என்னன்னா, பிரைட்டான லைட் அதிகமான, அதாவது மோர் எலக்ட்ரான்ஸை வெளியே அனுப்பும், ஆனா ஃபாஸ்டா அனுப்பாது. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீக்வன்சி தான் அந்த கேட்டை ஓபன் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும். இன்டென்சிட்டி எத்தனை எலக்ட்ரான்ஸ் அந்த கேட் வழியா போகும்னு மட்டும்தான் முடிவு பண்ணும். ரெண்டாவது தப்பு, ரெட் லைட்டோட பிரைட்னஸை ரொம்ப அதிகமாக்குனா கொஞ்ச நேரத்துல எலக்ட்ரான் வெளியே வரும்னு நினைக்கிறது. அதுவும் தப்பு. ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி அந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட்டை விட கம்மியா இருந்தா, அதாவது hν < W இருந்தா, நீங்க இன்டென்சிட்டி எவ்வளோ கூட்டினாலும் சரி, ஒரு எலக்ட்ரான் கூட வெளியே வராது. எமிஷன் வில் பி 0. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய சுத்தியாலால அடிக்கிறா உடையிற சுவரை 1000 சின்ன சின்ன கல்லை வச்சு அடிச்சா ஒண்ணுமே ஆகாது இல்லையா? அந்த மாதிரி தான். சரி, இந்த ஃபோட்டான் கான்செப்ட் வெறும் எக்ஸாம்க்கு மட்டும்தானா?
இல்லவே இல்ல. இது மாடர்ன் பிசிக்ஸோட ஆணிவேர். இந்த ஒரு சின்ன ஐடியா எப்படி நம்ம உலகத்தையே புரிஞ்சுக்கிற விதத்தை மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நாம பார்த்த இந்த ஃபோட்டான் ஐடியா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட நின்னு போகல. அடுத்த சாப்டர்ல நாம படிக்க போற அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, அதாவது ஆட்டம்ஸ் ஏன் சில குறிப்பிட்ட கலர்ஸை மட்டும் வெளியிடுதுன்னு புரிஞ்சிக்க இது ரொம்ப தேவை. இதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிற பெரிய சமுத்திரத்துக்கு முதல் துளி. இன்னைக்கு நாம யூஸ் பண்ற சோலார் பேனல்ஸ், கேமரா சென்சர்ஸ்னு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த சிம்பிளான ஃபோட்டான் கான்செப்ட் தான். ஸோ இந்த பகுதியோட ஃபைனல் சம்மரி: 1. லைட்டுங்கிறது ஃபோட்டான்ஸ் என்ற எனர்ஜி பேக்கெட்ஸ். 2. ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி அதோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் இருக்கு, பிரைட்னஸை பொறுத்து இல்லை. 3. ஹெச்வியோ கண்டிப்பாக டபிள்யூவை விட அதிகமாக இருக்கணும். 4. ஃப்ரீக்வன்சி கேட்டை ஓப்பன் பண்ணும், இன்டென்சிட்டி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணும். இந்த 4 பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம இன்னைக்கு பார்த்தோம் லைட், அதாவது ஒரு வேவ் எப்படி ஒரு பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு. இப்போ என் கேள்வி என்னன்னா, இதுக்கு அப்படியே உல்டா, அதாவது ஆப்போசிட்டா நடக்குமா? எலக்ட்ரான்ஸ் மாதிரி இருக்கிற மேட்டர் பார்ட்டிகல்ஸ் வேவ்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமா? இந்த கேள்வியோட உங்களை விடுறேன். அடுத்த பகுதியில் இதுக்கு பதில் பார்ப்போம். நல்லா